ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் 12th முடிச்சிருந்தாவே போதும், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ டைரக்ட் போஸ்டிங்கில் அடிப்படையில் உங்களுக்கு வேகன்சி அவங்க ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 35,000, அது 25,000லேருந்து 35,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தான் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம். முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடணும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஃபார் உமன். ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அப்படின்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து நமக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேம் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். போஸ்ட் வைஸ் நான் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது உங்களுடைய நேம் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மொபைல் நம்பர் வேலிடான மொபைல் நம்பரான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் தங்கியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோடைய பெயர் இங்கே நீங்கள் குறிப்பிடணும். வயது மற்றும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, அதாவது இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டும் அவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். ஆதார் கார்டு ஃபார் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பரை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டிசி அல்லது மார்க் ஷீட், ஓகேங்களா, அது வந்துட்டு இங்கே நீங்கள் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா ஏஜ் வெரிஃபிகேஷனுக்காக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கான சம்பளம், கல்வி தகுதி இதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோஆர்டினேட்டர், மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர். இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கிராஜுவேஷன், அதாவது சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், நியூட்ரிஷன், இல்லை மெடிசன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், சோஷியல் ஒர்க், ரூரல் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து நீங்கள் எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைந்தபட்சம் 3 வருடம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 35,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பாலின நிபுணர்கள், 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் சோஷியல் ஒர்க், அதர் சோஷியல் டிசிப்ளின்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 வருஷம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும். இதற்கான மாத சம்பளம் 21,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், அதாவது கணக்கு உதவியாளர். இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் இல்லைனா டிப்ளமோவில் அக்கௌண்ட்ஸ் இல்லைனா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் குறைந்தபட்சம் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதற்கான மாத சம்பளம் 20,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐடி அசிஸ்டண்ட் ஃபார் மிஷின் சக்தி, அதாவது கணினி தரவு பதிவாளர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஐடி இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் பண்ணி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைந்தபட்சம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 20,000 வந்து இந்த போஸ்ட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.